மாதவிடாய் காலங்களில் எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி ஒதுக்கி வச்சுருப்பாங்க. தனியாகவே எல்லா பொருளுமே தனியாக கொடுத்துருவாங்க. பாயிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு, தட்டு, தண்ணி கொண்டு எல்லாமே தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க. எல்லோரும் ஒரு மாதிரி எங்களை பார்ப்பாங்க. கஷ்டமாக இருக்கும், அழுகையெல்லாம் வரும். நான் இருக்கையிலேருந்தே துணி ஃபஸ்ட்டு பயன்படுத்தினேன். அதுக்கப்புறம் இந்த தூக்கி எறியப்பட்ட நாப்கின் தான் எனக்கு கொஞ்சம் ஒத்துக்காது. நான் பிச்சுக்கிட்டு போவோம். சைக்கிளில் போகையில் எப்படியெல்லாம் போவோம், கொஞ்சம் அது வந்து லீக் ஆகி விமான பிரச்சனைக்கு வந்துருமோ என்னமோ, யாரும் பார்க்குறாங்களோ என்னமோ, அசிங்கத்தனமாக நினைப்பாங்கல்ல. இப்போ ஒரு 5 வருஷ காலமாக அவங்க வந்தாங்க. அதோட பிரச்சனையை எங்களுக்கு துணியான ஆடைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து காமிச்சு ஃபஸ்ட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த கஷ்டம் வந்து எனக்கு இப்போ நல்லாவே வந்து ரிலீஃபாக, நம்மளுக்கு என்ன இது எதை நம்ம தான் இது பயன்படுத்துகிறோமே, நான் அது வந்து லீக் ஆகாமல் எதுவுமே செய்யாமல் நல்லாயிருக்கும். எனக்கெல்லாம் எந்த மான பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குது. இப்போ ஆண்கள் வந்து கோமணத்தை கட்டிக்கிட்டு வயல் வேலைக்கெல்லாம் வேலைக்கு போவாங்க. ஏறு உழுவுறது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போயிட்டு அவங்க வந்து வீட்டில் வந்து அந்த கோமணத்தை அவுத்துட்டு தான் அவங்க பாட்டுக்கு வெளியில் துவச்சி காய வச்சுட்டு வீட்டில் இருப்பாங்க. ஆனால் பெண்கள் வந்து துணியை தான் பயன்படுத்துவாங்க. அந்த கோமணத்தை கட்டி அலசிட்டு காய போகிறதுக்கு மறைக்கப்பட்டு, நீ மறைச்சு தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள இழிவாக பேசுகிறாங்க அந்த ஆண்கள். அப்போக்கி இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் மாற்றிட்டோம்.